சாம்சங்ல இருந்து இன்னைக்கு சாம்சங் Galaxy A54 5G அப்படின்னு ஒரு புது மொபைல் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் போன்ல அப்படி என்னதான் இருக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல பாக்ஸே ஒரு குட்டியான பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. மேல மொபைலோட மாடல் கொடுத்திருக்காங்க, முன்னாடி அந்த மாடல் இமேஜ் கொடுத்திருக்காங்க, பின்னாடி பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம திருப்பி பாக்ஸ் ஓபன் பண்ணா பாக்ஸ்க்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுல சாம்சங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல பின்னாடி திருப்பினா சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அதுக்குள்ள ஓபன் பண்ணி உள்ள எடுத்தோம் அப்படின்னா உள்ள சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்திருக்காங்க. சாம்சங்கோட சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க, ரெண்டு எண்ட்லயுமே டைப் சி இருக்கு. கடைசியா சாம்சங் Galaxy A54 மொபைல் கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா செம்மையா இருக்கு. இப்போ இதோட டிசைன் நம்ம கிட்ட இருக்கிறது கிரீன் கலர், பட் இதுக்கு சாம்சங் வச்சிருக்கிற பேரு அவேசம் லைம். இது போக ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு, அவேசம் கிராஃபைட், அவேசம் வயலட். இந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ரியர்ல ஒரு கிளாஸ் பேக் பேனல் கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு கிளாஸியான லுக் கொடுத்திருக்காங்க. இங்க கிளாஸியான லுக் இருந்தாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம கை வைக்கும் போது கேப்சர் ஆகல, அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது போக இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, இவங்களோட பிரீமியம் செக்மெண்ட் சீரிஸான சாம்சங் Galaxy S23 சீரிஸ்ல கொடுத்திருந்த அதே டிசைன் தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அந்த கேமராவுக்கு தனியா ரிங் கொடுத்து ஓவராலா செம்மையா கொடுத்திருக்காங்க. கீழே சாம்சங் அப்படின்னு சொல்லி அதோட பிராண்டிங் இருக்கு. அப்படிங்க சைடுல வந்து அப்படினா இங்க ஃபிளாட்டான எட்ஜஸ் கொடுத்திருக்காங்க, அதுவுமே செம ஸ்டைலா தான் இருக்கு. அடுத்து இதோட டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தா இங்க டிஸ்ப்ளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. பொதுவா இது எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆனா IP67 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல பொதுவா யாருமே கொடுக்கிறது இல்ல, பட் சாம்சங் வந்து கொடுத்திருக்காங்க. வாட்டர்ல விழுந்தா கூட அப் டு 1 மீட்டர் 30 மினிட்ஸ் வரைக்கும் பெருசா ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதோட டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.4 இன்ச்ல Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. A53 கம்பேர் பண்ணும்போது A54ல 25% இதோட பிரைட்னஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இங்க விஷன் பூஸ்டர் அப்படின்னு ஒன்னு கொடுத்து டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணா கூட இந்த டிஸ்ப்ளே நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓவராலா இந்த அளவுக்கு பிரைட்னஸ் இன்கிரீஸ் பண்ணா நம்ம ஐக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே இது ஐ கேர் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. SGS சர்டிஃபைடோட இருக்கு. A53யோட கம்பேர் பண்ணும்போது இங்க அந்த ப்ளூ லைட் ரேடியேஷனுமே 6.5% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. சோ ஓவராலா டிஸ்ப்ளேல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த கலர்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, டச் ரெஸ்பான்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ஓட One UI 5.1 கொடுத்திருக்காங்க. நம்ம ஓபன் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன ஆட்ஸ் வந்து பார்க்க முடியுது, அதை கொஞ்சம் தவிர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ப்ளோட்வேர்ஸும் ஒரு சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க, பட் நிறைய விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணி ஒரு கிளீனான இதா வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. இது போக சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த பிரைஸ் செக்மென்ட்ல பெஸ்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 4 OS அப்டேட் கிடைக்கும். ஆல்ரெடி Android 13ல லேட்டஸ்ட் வெர்ஷன்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 14, 15, 16, 17 வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாம்சங்கோட அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாக்ஷிப் மட்டும் கிடையாது, அவங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட் வரைக்கும் கரெக்டான டைம்க்கு அப்டேட் வந்து ரெகுலரா கொடுத்துருவாங்க. சோ அந்த விதத்துல ஒரு பெஸ்டான அப்டேட் இருக்கக்கூடிய மொபைலும் இது. இதெல்லாம் போக சாம்சங் அப்படினாலே ஒரு சில ஹைலைட் இருக்கும். இங்க சாம்சங் வாலெட் கொடுத்திருக்காங்க, சாம்சங்கோட நாக் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. இது போக போட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்றதுக்கான சில பேசிக் ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அது போக எமோஜி, ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி மீம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயமும் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வரக்கூடிய போட்டோஸ்ல இருந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடிட் பண்றது. சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இந்த மொபைல்ல இருக்கு. நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, அந்த போட்டோஸ்ல இருக்கக்கூடிய ஷேடோ ரிமூவ் பண்ணோம், இல்ல அதுல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை ரிமூவ் பண்ணோம், இல்ல அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதிலே பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆப்புமே தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்களோட சாஃப்ட்வேர்ல இன்பில்ட்டா வந்துருது. பிசிக்கல் பிளேஸ்மென்ட் வந்தா டாப்ல ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. அது போக இங்க சிம் ஸ்லாட் டாப்லயே கொடுத்துட்டாங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல SD கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் பெரும்பாலான மொபைல்ஸ்ல இருக்கவே இருக்காது, பட் சாம்சங் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு இல்லனா 2 சிம் அந்த மாதிரி போட்டுக்க முடியும். அப்படி இங்க லெஃப்ட் சைடுல வந்தா எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்து அப்படினா இங்க ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாட்டம்ல இங்க ஒரு டைப் சி சார்ஜிங் போட் இருக்கு, பக்கத்துலயே ஸ்பீக்கர் வருது. அதுவுமே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டாப் பாட்டம் ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் நான் கேட்டு பார்த்தேன், ஒரு லெவல் நல்லா இருக்குது. அப்படியே ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, அது கீழே பவர் பட்டன் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துட்டாங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா வர்க் பண்ணுது. சாம்சங்கோட A சீரிஸ் அப்படினாலே கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த மொபைலே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க, அது OIS சப்போர்ட்டோட வருது. அதுக்கு அப்புறம் ஒரு 12 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 மெகாபிக்சல்ல மேக்ரோ கொடுத்திருக்காங்க. பொதுவா எல்லாரும் 2 மெகாபிக்சல் தான் கொடுப்பாங்க, பட் சாம்சங் வந்து 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. முதல்ல இதுல வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி ரியர் ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். சில ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ்ல கூட செல்ஃபில 1080 ல தான் நம்மளால வீடியோஸ் எடுக்க முடியும், பட் இதுல 4K சப்போர்ட் இருக்கு. அது போக சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல வந்த அந்த நைட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு
விஷயம் இந்த மொபைல்லையும் கொடுத்திருக்காங்க. நார்மலா நீங்க போட்டோஸ்ல எடுக்கிறீங்கன்னா கூட அந்த இடத்துல லைட்டிங் கம்மியா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நைட் மோட் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு பெட்டரான அவுட்புட் பெட்டரான போட்டோஸ் வந்து இதுல எடுத்து கொடுக்கும். நான் அந்த ஃபீச்சரை வந்து டெஸ்ட் பண்ண அது பெர்ஃபெக்ட்டாவே ஒர்க் ஆகுது. இது போக வீடியோஸ்மே OIS ஆன் பண்ணி எடுக்கும்போது ஷேக் இல்லாம ஒரு லோ வீடியோஸ் எடுக்க முடியுது. அது போக கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஃபன் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அந்த AR ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி டிஃபரெண்டா நம்மள போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுக்கப்புறம் எப்பயும் கொடுக்குற அந்த ஸ்லோ மோஷன் சூப்பர் ஸ்லோ மோஷன் காமனான விஷயங்கள் எல்லாமே இதுல வந்துருது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல சன்லைட்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் ஓரளவு கலர்ஃபுல்லா நல்ல பிரைட்டா நல்ல குவாலிட்டியா போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அதுவும் டீடைல் வந்து நல்லா இருக்கு. அந்த பிரைமரி சென்சாரை யூஸ் பண்ணி எடுக்கும்போது செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்மே இப்போதைக்கு ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். சாம்பிள் போட்டோஸ்லாம் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் கொடுக்குற மாதிரி 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுக்கல. நீங்க வாங்கணும் அப்படின்னா தனியா தான் வாங்கிக்கணும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து நான் செக் பண்ணல. ஏன்னா இப்போதான் நான் அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். எப்படி பார்த்தாலுமே பிராண்ட் கிளைம் பண்ணது உங்களுக்கு தாராளமா 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹெவியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் 1.5 நாள் வரும். லைட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங்கோட ஓன் சிப்செட்டான Exynos 1380 அப்படிங்கிற ஒரு சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. ரீசெண்டா சாம்சங்கோட Exynos 1330 ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து அது பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி இந்த 1380 இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நான் அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணல. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ப்ராசஸர் தான். ஃபிளாக்ஷிப் லெவலுக்குலாம் இதுல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகேவா இருக்கும். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. 8+128 8+256. நம்ம கிட்ட இருக்கிறது 8+256. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ வந்து நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எக்ஸாக்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது மொபைல் வந்து லான்ச் ஆயிருக்கும். பிரைஸும் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருப்பேன். சோ அதை நீங்க செக் பண்ணி பார்த்து இந்த மொபைலோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிரைஸ்க்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகேவா? அப்படி ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. சாம்சங்கோட A சீரிஸ் தான் உங்களுக்கு அதிகமா சேல் ஆகக்கூடிய ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அதிகமா சேல் ஆகக்கூடிய சீரிஸ்ல இந்த மாதிரிலாம் கொடுத்து இந்த பிரைஸ்க்கு லான்ச் பண்றது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க.